அப்படியே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்கும்போது என் இதயம் அப்படியே நின்றும் போல இருக்கு. அவ்வளவு வேதனையா இருக்கு. பெண்கள் வந்து 60 கமெண்ட்க்கு மேல போட்டுருக்காங்க. எந்த கமெண்ட்ட வீடியோ எடுத்து போறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு பெண் போட்டுருக்காங்க. அக்கா என் நேம் சொல்ல வேண்டாம் நம்ம. போட்டுருக்காங்க அவங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. எனக்கு 3 வயசுல குழந்தை இருக்கு. என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தாக்கா டிவி பாப்பாரு இல்லனா போன் பாப்பாரு. அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. போன் இல்லனா டிவி இதுதான் குடும்பம் இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு கூட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசணும்னு என் குழந்தைக்கு எனக்கு ஆசை. என் குழந்தை கூட கொஞ்ச நேரம் கூட பேசுறதுல விளையாடுறதுல என் கூடயும் பேசுறதுல வேற எதுவுமே செய்யறது இல்ல. நல்ல வேலைப்பா ஒரு புள்ளையாவது குடுத்திய. மனசு என்ன இரும்பா ஜடமா உருன்னு இருக்க. ஒரு சிலர் இப்படி சைக்கோ மாதிரி இருக்கிறீங்க. பெண்கள் எவ்வளவு ஏங்குறாங்க. ஒரு பெண் நம் கணவர் நம்ம சேலை கட்டினா ரசிக்கணும், பூ வச்சா ரசிக்கணும், இடுப்பு லைட்டா தெரிஞ்சா ரசிக்கணும், வந்து கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரொமான்ஸ் பண்ணணும், கொஞ்சணும். நீ வச்ச சமையல் நல்லா இருக்கணும், நீ வச்ச சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நீ வச்ச வா கோயிலுக்கு போகணும், படத்துக்கு போகணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும். இதெல்லாம் பெண்கள் வந்து ஒரு கணவன்ட்ட ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்படி நீங்க சைக்கோ மாதிரி தான் இருப்பீங்கன்னா என்ன மாதிரி கல்யாணம் பண்றீங்க? குழந்தை பெத்துக்கிறீங்க. அவங்க என்ன சைக்கோவா? நீங்க இருப்பீங்க ஜட மாதிரி செத்தவங்க கையில வெத்தல கொடுத்த மாதிரி. அவங்க இருப்பாங்களா? எவ்வளவு பெண்கள் குமுறாங்க தெரியுங்களா? மெஜாரிட்டியா 90% பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவு வாய்ஸ் ரெக்கார்டு. ஆனா நான் பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு எல்லா ஆண்களும் கோச்சிக்கிறீங்க என்ன?